நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் செக்ஷனில் கண்டிப்பாக இப்போ பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரிலிமினரி லெவலில் அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே ஒரு 10 மார்க்ஸ்க்கு டெஃபினட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் தான் இது. ஓகேங்களா? இதில் நம்ம 10 மார்க்ஸ் எடுக்க முடியுமா அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். பட் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான். பட் இது வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகட்டும் இந்த டிப்ஸ் தான், சில டிப்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அது டெஃபினட்டாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா என்னன்னு நான் ஃபாலோ பண்ணலாம், அதுக்குள்ளே நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா ஃபஸ்ட் என்ன? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து நம்ம ஸ்கூல் லெவல்லேருந்தே நம்மளோட இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குனாலே நமக்கு கண்டிப்பாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்றது சின்ன ஸ்கூல் லெவல்லேருந்தே இங்கிலீஷ் 2 பேப்பரில் வரும். கரெக்டாக? ஒரு இங்கிலீஷ் 2 அப்படிங்கிற ஒரு பேப்பர், இங்கிலீஷ் 2 பேப்பருங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்துட்டு இது நமக்கு வந்திருக்கும். ஆரல்ஸ் இங்கிலீஷ் ஒரு சிங்கிள் பேப்பராகவே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ங்கிறது அன்அவாய்டபிள் ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஸ்கூல் லெவல்லேருந்தே படிச்சிருப்பீங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் லெவலெல்லாம் மேபி ஒரே ஒரு பேராவை கொடுத்துட்டு அது கீழே ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பட் நம்மளோட பேங்க் எக்ஸாம்ஸ் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லெவல்லாம் ஒரு சிங்கிள் ஒரு பேராகிராஃபை கொடுக்காம ஒரு 3, 4, 5 பேராகிராஃப்ஸ் அந்த மாதிரி ஒரு நிறைய பேராகிராஃப்ஸ் கொடுத்துட்டு ஒரு பெரிய பேசேஜ், அதாவது ஒரே ஒரு டாபிக் எடுத்துப்பாங்க. அந்த டாபிக் பற்றி நிறைய பெரிய ஒரு 4, 5 பேராகிராஃப்ஸ் இருக்கும். அதில் அது வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் அந்த ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பேசேஜ், அவ்வளோதான். அந்த பேசேஜை நம்ம புரிஞ்சு நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற 5 கொஸ்டின்ஸ், 5 இல்லை 10 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது காம்பினேஷன் ஆஃப் வொக்காபுலரி அண்ட் டெக்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வொக்காபுலரினா ஒன்றும் இல்லை, நமக்கு சில வேர்ட்ஸோட மீனிங் தெரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்க தெரியும். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது, நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியலன்னா கூட அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு அந்த கான்ஃபிடென்ஸை உங்களுக்குள்ளே வரவங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரீட் பண்ணுறேன் எனக்கு ஒன்றுமே புரியல, நான் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறேன் எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸை கொண்டு வாங்க. என்னால் எனக்கு ரீட் பண்ணால் எனக்கு புரியுது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸோடு ஃபஸ்ட் ரீட் பண்ணிங்கனாலே புரியும். இங்கிலீஷுங்கிறது ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் அது எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கிறத மேலால் ரீட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஸோ புரியுதுங்களா? அதனால் ஒக்காபுலரியும் அதாவது மீனிங் தெரிஞ்சாதான் அது புரியணுங்கிறது இல்லை. அது இப்போ ஒரு 2-3 சென்டென்ஸ் இருக்குன்னா 4வது சென்டென்ஸில் ஒரு தெரியாத ஒரு வேர்டு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி 3 சென்டென்ஸ் படிச்சிருப்பீங்களா, ரீட் பண்ணியிருப்பீங்களா, அதை வச்சு உங்களால் கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். அதாவது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் ஈஸியான ஒன்று தான். ஓகேங்களா? நம்ம ஒரு ப்ராக்டிஸில் ஈஸியாக ஒரு 10 மார்க்ஸ்க்கு, ஏன்னா சிலதுக்குலாம் நமக்கு மீனிங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த மீனிங்ஸ்லாம் கொஞ்சம் வேணால் நம்ம எக்ஸாக்ட் இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னு கேட்டிருப்பாங்க, அதில் வேணால் நம்ம கோட் அவுட்டாக கூட ஈஸியாக 7 மார்க்ஸ் அண்ட் அபோவ் கண்டிப்பாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காம்பினேஷன் ஆஃப் வொக்காபுலரி அண்ட் டெக்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் தான் இது. உங்களுக்கு சிலது மீனிங் தெரியலன்னா கூட அதை சுற்றி இருக்கிற சென்டென்சஸ் வச்சு 2-3 இதை ரீட் பண்ணிங்கனாலும் ஓகே இதோட மீனிங் இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். கான்ஃபிடென்ஸோட பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸே வரலைன்னா ஒரு நாளைக்கு என்ன சொல்ல, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு இப்போ காலையில் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட ரீட் பண்ணுங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரீட் பண்ணுங்கள், மீனிங்கை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கீழே இருக்க கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு வரல அப்படின்னு விடக்கூடாது. மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே ஓகே இந்த வேர்ட்ஸ் தான் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, இப்படி தான் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக நிறைய வேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்லுவாங்கன்னா, சில பேர் மொத்த பேசேஜையும் ரீட் பண்ணிவிட்டு அடுத்தது கொஸ்டின்ஸ்குள்ளே போங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பேசேஜ் எல்லாம் ரீட் பண்ணாதப்பா டேரெக்டாக கொஸ்டினுக்கு போ, அந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னங்கிறத அந்த பேசேஜில் தேடி கண்டுபிடி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் அதோட ஆப்ஷன்ஸ், அதாவது 5 கொஸ்டின் இருக்குது 10 கொஸ்டின் இருக்குன்னா எல்லா கொஸ்டின்ஸையும் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மொத்தமாக அந்த பேசேஜுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, நான் இதுதான் ஃபீல் பண்ணுவேன். நான் ஒரு எக்ஸாம்க்கு எழுத போகிறேன், பட் நான் எக்ஸாம்ஸ் எழுத போகிறதில்ல. நான் எழுதிட்டு இருந்த டைம், நான் எழுதும் போதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண ட்ரிக்கு எனக்கு இது பெஸ்ட்டாக தான் எனக்கு தோணி இருக்குது. பட் நீங்கள் எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஃபாஸ்டராகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்திங்கன்னா ஒரு 5 பேசேஜ், ஒரு 5 பேராகிராஃப் 6 பேராகிராஃப்ஸ் இருக்கும். பெரிய ஆரல்ஸ் ஒரு 3 பேராகிராஃப்ஸை கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம், ஒவ்வொரு பேராவும் பெருசாக இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜிஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஸ்ட் அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னா ஜிஐ அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஐடியா. ஃபஸ்ட்டு அந்த பேசேஜோட ஜென்ரல் ஐடியா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னு, எஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர்,
T for tone. இது இவ்வளோத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். டேரெக்டாக கொஸ்டின்ஸ் போனீங்கன்னா என்னென்ன ரீட் பண்ணாமல் கொஸ்டின்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு டைம் தான் கன்சியூம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஐடியா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் ஃபுல்லாக பேசேஜை ரீட் பண்ணணுமா மேம், ரீட் பண்ணுமா அக்கானா கண்டிப்பாக வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு 4-5 பேராகிராஃபில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு பேராவில் ஒரு 3-4 லைன் ரீட் பண்ணிட்டீங்கனாலே ஓகே, இது எதை பற்றி இருக்குங்கிறத கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எதை பற்றி இருக்குங்கிறத மைண்டில் எனக்கு கேட்டால் எழுதுறதுங்கிறது ஆக்சுவலாக அதுவே ஒரு டைம் வேஸ்ட் தான். பட் இல்லை எனக்கு நிறைய இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது, எழுதணும்னா உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களோட ஆன்லைன் எக்ஸாம்னாலும் உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பரில் கடை அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு மேக்ஸிமம் எழுத மாட்டேன். ஓகே இதெல்லாம் தான் ஓகே, இப்போ இதை பற்றி பேசியிருக்காங்க, இந்த சப்ஜெக்டை பற்றி பேசியிருக்காங்களா, ஓகே இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்கன்னா அந்த விஷயத்தில் எதை பற்றி பேசியிருக்காங்க, அது இதை பற்றி பேசியிருக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது காரை பற்றி பேசியிருக்காங்க, சும்மா ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காரை பற்றி பேசியிருக்காங்கன்னா காரில் எதை பற்றி பேசியிருக்காங்க, மேபி காரோட ஒரு பாட்டை பற்றி பேசியிருக்காங்களா, காரோட ஸ்பீடை பற்றி பேசியிருக்காங்களா, ஆர் ஓவராலாக கார்னாலே இப்படி தான் இருக்கணும் ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மில் பேசியிருக்காங்களா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபியூ லைன்ஸ் ரீட் பண்ணும்போது ஓகே இதை பற்றி தான் பேசியிருக்காங்கன்னு தெரியும். அதை காரணம் அதை பற்றி என்ன பேசியிருக்காங்கிறதும் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 2-3 லைன்ஸில் உங்களால் எதை பற்றி பேசியிருக்காங்க, பட் ரொம்ப ஸ்லோவாக ரீட் பண்ணாதீங்க. அது கண்ணாலே கடகடன்னு ரீட் பண்ணும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஓகே இதை பற்றி தான் பேசியிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா, கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் அதாவது உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ்லாம் போல்டுலாம் கூட மார்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதோட மீனிங்ஸ்லாம் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ சில ஃப்ரேசஸ் கொடுத்துட்டு அதோட மீனிங்ஸ்லாம் கூட உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் போல்டாக மார்க் பண்ணியிருக்கிறத மார்க் பண்ணுற இடத்துல ஜஸ்ட் ஒரு ஐ வச்சுக்கோங்க. அது அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத சும்மா பக்கத்தில் இருக்கிற 1-2 சென்டென்ஸை கடன் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே இதான் கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மைண்டில் வரும். போல்டாக கொடுத்துருக்கிறத சுற்றி ஓகே இதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஏற்றிட்டு கொஸ்டின்ஸ்க்கு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் ஐடியா சப்ஜெக்ட் கிடச்சிருச்சா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா 5 பேரா இருக்குன்னா ஒவ்வொரு பேராலையும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அதாவது இப்போ சொல்கிறேன் ஃபுல்லாக ரீட் பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பேராக்கு வந்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் ஒரு இதை பற்றி இப்போ என்ன சொல்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் போக 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 அது ஒரு கான்ட்ரரி ஒப்பீனியனும் கொடுத்துருப்பாங்க. ஓகே இப்படியும் இருக்காது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பேராகிராஃப் வேற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் ஒரு பேராகிராஃப் வந்து இவ்வளோ நேரம் சொன்னதை சம் அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதை பற்றின இன்னொரு ஐடியாவை அடுத்த பேராலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேராவும் எதை பற்றி கொடுத்துருக்காங்கிறத ஒரு 2 லைன்ஸ் ஒரு 2-3 லைன்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் ரீட் பண்ணிங்கனால உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே இந்த பேரால இதை பற்றி கொடுத்துருக்காங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகே செகண்ட் பேரால இது இருக்குது, உங்களை மைண்டில் ஏற்றிக்க முடியலன்னா கடற்கடன்னு அந்த பேப்பரில் அது பெருசாக எழுதக்கூடாது. அந்த ஒரு லைனில் ஒரு வேர்டில் நீங்கள் அதை முடிக்கணும். ஓகே இப்போது கார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனில் காரோட ஒரு அவுட்லுக்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் காரோட இன்டீரியர் பற்றி செகண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேரில் காரோட மைலேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேரில் காரே வேஸ்ட்டு, பைக்கு தான் பெஸ்ட்டு, ஏதோ ஒரு காரும் பைக்கும் ஒரு கம்பேரிசன். நெக்ஸ்ட் இதில் கம்பேரிசன். அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டை எழுதிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த போல்டாக கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும் ஈச் பேரா. ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா சப்ஜெக்ட்ல இன்னொன்று ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த சப்ஜெக்ட்டுக்கு எதிராக பேசியிருக்காங்களா சாதகமாக பேசியிருக்காங்கிறதே நீங்கள் கண்டுபிடிக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட் இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு பேராவையும் அனலைஸ் பண்ணுங்கள், பட் டைம் எடுத்துக்கவே கூடாது. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடாது. அதாவது ஃபுல் பேசேஜ் ரீட் பண்ண போகிறதுல ஒரு 2-3 லைன் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே இதான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பேரா போகிறீங்க. ஓகே இதில் இப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேரால கம்பேரிசன் இருக்குது. நெக்ஸ்ட் பேரால ஏதோ ஒரு ஆர்குமெண்டேட்டிவாக அது நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, ஒரு ஜென்ரலைஸ்டாக பேசுகிறாங்க. நிறைய விஷயம்னா ஜென்ரலைஸ்டாக பேசுகிறாங்க. ஸோ ஒரு ஜென்ரலைஸ்டு அதனால் அதில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் புதுசாக ஒரு டேர்மோ ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு அந்த இடத்துல இப்போ ஒரு காருக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஃபைன் போடுறாங்க, ரூல் பாஸ் பண்ணுறாங்க, சம்திங் ஒரு புது டேர்ம் வருதுன்னா அந்த டேர்மை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அந்த ஒரு பில்லை பற்றி பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் சம்திங் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த போல்டாக கொடுத்துருப்பாங்கல்ல அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதை சுற்றி இருக்கிற 2-3 சென்டென்சஸை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸாக மோஸ்ட்லி கேட்டிருப்பாங்க. இவ்வளோத்தையும் நீங்கள் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டோன், அதாவது ஆத்தரோட டோன் வந்துட்டு என்ன சொல்கிறது, மேபி அவர் வந்து ஒரு சோகமாக சொல்கிறாரா, ஹாப்பியாக சொல்கிறாரா, ஆர்குமெண்டேட்டிவாக இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், அந்த மாதிரி இப்படியும் இருந்துக்கலாம், இப்படி ஆர்எல்ஸ் இது இப்படி இருக்குது இப்படி இருந்திருக்கலாம் பெட்டர், அது மாதிரி ஒரு ஆர்குமெண்டேட்டிவாக சொல்கிறாரா, ஒரு ஸ்பெக்குலேட்டிவ், இந்த மாதிரி இதுவே ஒரு கொஸ்டினை கேட்பாங்க.
இந்த பேசேஜோட டோன் என்னன்னு கேட்பாங்க. பட் இதில் மீனிங்கே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. ஆர்குமெண்டேட்டிவ்னா இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், ஆர்குமெண்ட்ஸ் தான் தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸ்பெக்குலேட்டிவ் அப்படின்னா மீனிங் என்ன, இமேஜினேட்டிவ், ஒரு இமேஜினேஷன், ஒரு யூகத்திலேயே அந்த ஹோல் பேசேஜே சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெக்குலேட்டிவ் ஆர் இமேஜினேட்டிவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொவகேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு ஒரு தூண்டுற மாதிரி ஒன்று இருக்கும், அக்ரவேட்டிங் ஆர் அது உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியும் இருக்கலாம், எரிச்சலை தூண்டுற மாதிரியும் இருக்கலாம். ரெண்டுக்குமே வந்துட்டு ப்ரொவகேட்டிவ் ஆர் அக்ரிவேட்டிங் டோன்னு கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங் டோன்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஜென்ரலாகவே ப்ரொவகேட்டிவ் அப்படின்னா தூண்டுறது, அதாவது எரிச்சலை தூண்டுறதுன்னு வரும், ஆர்வத்தை தூண்டுறதுன்னு வரும். ரெண்டுக்குமே மீனிங் ப்ரொவகேட்டிவ் தான். நெக்ஸ்ட் சப்ஜெக்டிவ் டோன் அப்படின்னா அவங்களோட பர்சனல் ஃபீலிங், அவங்களோட அந்த ஆத்தருடைய பர்சனல் ஒப்பீனியனு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சப்ஜெக்டிவ் ஆர் சப்ஜெக்டிவ் கேஸ். ஒரு சப்ஜெக்டை வச்சு அதுக்குள்ளே ஒரு டீப்பாக போகிறது, அதையும் நீங்கள் சப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து டோன். அந்த டோன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன எப்படி அதை அப்ரோச் பண்ணுங்கிறத இப்போ நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்னென்னலாம் எழுதியிருப்பீங்க, எதை பற்றி, அதாவது உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டால், நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா ஃபைன், இல்லை ஷார்ட் நோட்ஸாக ஃபாஸ்ட்டாக எழுதிக்கணும். அதாவது என்ன சப்ஜெக்ட்டு, எதை பற்றி பேசியிருக்காங்க, சப்ஜெக்டில் எதை பற்றி பேசியிருக்காங்க, நெக்ஸ்ட் அது வந்து ஒரு அதுக்கு எதிராக பேசியிருக்காங்களா, அதுக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்களா, அது நெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு பேராலையும் எதை பற்றி பேசியிருக்காங்க, அந்த ஒவ்வொரு பேரா, அதாவது பேரா 1 பேரா 2 அப்படின்னு பேரா 1லாம் எழுத வேண்டாம், 1 அப்படின்னு போட்டு அது இதை பற்றி கம்பேரிசனாக அதை பற்றி அதை பற்றி இன் டீட்டெயிலாக இன்னும் பேசியிருக்காங்க, ஹிஸ்ட்ரி பற்றி பேசியிருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி ஒவ்வொரு பேராவும் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்கல்ல, அதை எழுதி வச்சுருப்பீங்க. நெக்ஸ்ட் அந்த டோனையும் நீங்கள் கோவமாக இருக்காங்க, ஒவ்வொரு பேசேஜ்லையும் அதோட டோன் மாறுதுன்னா ஒவ்வொரு பேசேஜ் நேராகவும் அந்த பேசேஜில் ரொம்ப கோவமாக பேசியிருக்காருன்னா ஆங்கர், அந்த மாதிரி நீங்கள் அந்த இதை நீங்கள் ஒவ்வொரு பேசேஜ்லையும் டோன் மாறுதுன்னா அதையும் நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரில் அது எல்லாமே வந்துடணும். புரியுது? ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஐடியா, அந்த ஜிஸ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் ஐடியா, ஸ்ட்ரக்சரு, நெக்ஸ்ட் டோனு, இது எல்லாமே ஒவ்வொரு பேராக்கும் என்னங்கிறத ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் எழுதி முடிக்கிறீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அதை முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான விஷயம், உங்களோட ஓன் நாலேஜை அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா, இப்போ அதாவது உங்களுக்கு சில ரொம்ப தெரிஞ்ச விஷயத்தை பற்றி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா கூட உங்களோட பாயிண்ட், உங்களோட ஒப்பீனியனை தயவுசெய்து அது ஆன்சரில் இருந்ததுன்னா சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆத்தர் என்ன பேசியிருக்காங்களோ அந்த பேசேஜில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ணணுமே தவிர உங்களோட ஒப்பீனியனை சூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஓகேங்களா, இந்த ஆத்தர் அது எந்த ஃபார்முலானா ஆத்தர் அந்த டைமில் அந்த விஷயத்தை நெகட்டிவாக கூட சொல்லியிருக்கலாம், பட் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தப்பாக போயிடும். ஸோ அதை பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒகாபுலரி, இப்போ ஒரு இதோட மீனிங் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு தடவை மீனிங் கேட்டிருக்காங்க, அந்த வேர்டை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுற்றி முற்றி இருக்கிற 2-3 சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள். அது எந்த இடத்துல வருது, எப்படி இதை கொண்டு வராங்க அப்படிங்கிறது அந்த மீனிங் தெரியலன்னா கூட சுற்றி முற்றி இருக்கிற 2-3 சென்டென்ஸை ரீட் பண்ணிங்கனாலே ஓகே இந்த இடத்துல இதை பற்றி தான் சொல்ல வராங்கங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இந்த இதெல்லாம் கண்டிப்பாக வராதுன்னு தெரியும், அதை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணுங்கள். எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் ஓகே இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற உங்களால் ஓரளவுக்கு ஒரு 90% ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஸோ எலிமினேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மீனிங் ஒரு ஆப்போசிட் கேட்டிருக்காங்கன்னா அந்த அந்த சென்டென்ஸோட அந்த வேர்டோட மீனிங் தெரியலன்னா அது அந்த பேசேஜில் வரதில் சுற்றி முற்றி 2-3 சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. அந்த டைம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, ப்ளீஸ் கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு ஓகே இதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அது இது கண்டிப்பாக வராதுன்னு தெரியும்ல, அது எல்லாமே தூக்கி எறிஞ்சிருங்க. மீனிங்ஸ்னாலும் சரி ஆப்போசிட்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஃப்ரேஸோடது கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இடியம் சம்திங் ஏதோ ஒரு அதில் கொடுத்துருக்கோம், இந்த ஃப்ரேஸோட மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேஸ் கேட்டிருக்காங்கனாலே ஓகே அந்த ஃப்ரேஸ் எங்கே வருது, மோஸ்ட்லி அந்த ஃப்ரேஸு மீனிங்ஸ் எல்லாமே போல்டில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது எங்கே இருக்கோ அந்த பேசேஜுக்கு போயிடுங்க. அந்த பேசேஜ்க்கு ஸ்ட்ரக்சர் கீழே நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்களா, அது எதை பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓகே இதை பற்றி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓகே அது பக்கத்தில் இருக்க 2-3 சென்டென்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா அதோட மீனிங்கை உங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்துக்குமே இந்த எலிமினேட் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுங்கள் வராதது. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் விச் இஸ் ட்ரூ ஆர் விச் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்கல்ல, இது வந்து ட்ரூவா நாட் ட்ரூவான்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு கீழே ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியறதுக்கு ஃபர்ஸ்ட் எந்த பேரால இருக்குன்னு தெரியணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு பேராவும் எதை பற்றி இருக்குன்னு எழுதி வச்சிருப்பீங்க. திரும்ப திரும்ப அந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே நீங்கள் என்ன எழுதி வச்சிருக்கீங்களோ அதை பாருங்கள், எந்த பேரால வருதுன்னு பாருங்கள். ஓகே இந்த பேரால வருதா கடகடன் அந்த பேராவை போய் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுங்கள். ஓகே அவங்க கொடுத்துருக்குற ஏதாவது ட்ரூவாக இருக்கா. ஸோ ஏன்னா எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ரீட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் அந்த ஒவ்வொரு பேரால என்ன இருக்குங்கிறத எழுத சொல்கிறது. ஒவ்வொரு பேராவும் திரும்ப சொல்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன் மிடில் லைன் அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல
பட் ஃபாஸ்ட்டாக ஒரு 30 செகண்ட்ஸாக மொத்தமாக பேராகிராஃப் எழுதுறதுக்கே நீங்கள் மொத்தம் இதை ரீட் பண்ணுறதுக்கே இது நார்மல் 30 செகண்ட்ஸ் முன்னாடி மேக்ஸிமம் 1 மினிட்ல நீங்கள் அதெல்லாம் எழுதியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த எந்த ட்ரூ நாட் ட்ரூங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்களா, எந்த பேரால் இருக்குன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் சேவ் ஆகும். ஓகே இது ட்ரூவாக இருக்கு, ஆர்எல்ஸ் மொத்த பேசேஜையும் வச்சு ஒரு ட்ரூ நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ரீட் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் மேஜராக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. உங்களோட ஓன் நாலேஜ் அதில் அப்ளை பண்ணாதீங்க. ஆத்தர் எதை சொல்லியிருக்காங்களோ அதை பாருங்கள். டோன் தெரியணும், சப்ஜெக்ட் தெரியணும், அகெயின்ஸ்டாக இருக்காரா, அதை பற்றி பேசியிருக்காங்களா, ஒவ்வொரு பேராவும் எதை பற்றி இருக்குங்கிறத ஷார்ட்டாக நோட்ஸில் ஒரு வேர்டில் எல்லாமே எழுதுறீங்க. ஃபைனலாக கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு இது இப்படி தான் பார்க்கணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அது பார்த்துடலாமா? இந்த ஒரு கொஸ்டின் எடுத்து நான் உங்களுக்கு இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் இது கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குல்ல, அது பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ பேராஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஆல்மோஸ்ட் 9 பேராஸ் இருக்குது. பார்த்தோன்னே டென்ஷன் ஆக வேண்டாம். ஓகேங்களா? அதாவது நம்ம 9 பேராஸ்லேயும் என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஃபாஸ்ட்டாக இப்போது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயம் உங்களுக்கு கண்டென்ட்டே புரியலைன்னா கூட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் 7 மார்க்ஸ் மேலே கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கிறது நமக்கு ஓரளவுக்கு ஏதோ இதை பற்றி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட போதும். எக்ஸாக்டாக இதுதான் சொல்லியிருக்காங்கிறது கூட தெரியணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2-3 லைன்ஸ் பார்த்தோன்னா, எவரி சின்ஸ் 1904 staff at the Kodaikanal Solar Observatory in Tamil Nadu have aimed the telescope at the sun, freezing the images of its disk. Okay. Okay, in the telescope, okay, this data spanned 100 years and more and has been digitized. ஓகே அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்ம கொடைக்கானலில் வந்து இந்த சோலார் அப்சர்வேட்டரி இருக்குல்ல, அந்த சோலார் அப்சர்வேட்டரியில் வந்துட்டு டெலஸ்கோப் வச்சு சன் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த இமேஜஸ் எல்லாம் ஜென்ரலாக என்னன்னா அந்த டிஸ்கில் சேவ் ஆகிருக்கும். இப்போ அந்த இமேஜஸ் அதெல்லாம் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது. அதெல்லாம் இப்போ டிஜிட்டலைசேஷனாக உங்களுக்கே தெரியும், எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிற மாதிரி அந்த டிஜிட்டலைசேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த டிஜிட்டலைசேஷனுக்கு வந்து அதை பண்ணுறது யாருன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பெங்களூர் அப்படின்னு இருக்குது. அதுக்கு மேலே நம்ம அதை பெருசாக ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம அதை பார்த்தா போதும். ஓகே, ஸோ நமக்கு எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதை பற்றி பார்த்தாலே அதாவது சோலார் அப்சர்வேட்டரியில் அதாவது எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோலார் அப்சர்வேட்டரி கொடைக்கானலில் அதாவது டிஜிட்டலைசேஷன் பண்ணுறாங்க. அதாவது இந்த இப்போ டெலஸ்கோப் வச்சு சன்னை பார்க்குறாங்கல்ல, அதெல்லாமே ஜென்ரலாக அந்த டிஸ்கில் இருந்தது. டிஸ்கில் இருக்கிற அந்த இதெல்லாமே டிஜிட்டலைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேசிக் மட்டும் நீங்கள் எழுதி வச்சா போய் தான் ஃபர்ஸ்ட் பேரால இருக்குது. நம்பர் 1 அப்படின்னு நம்ம போட்டு வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பேரா நம்ம போகிறோம் அப்படின்னா வைல் ஸ்பெக்ட்ரோஹீலியோகிராம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸ்பெக்ட்ரோஹீலியோகிராம்ஸ் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வேறு என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டியூட், சும்மா ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அந்த இன்ஸ்டியூட் தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா. சும்மா லைட்டாக நோட் மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் while spectroheliograms were taken at the Kodai Observatory since 1902, it was in 1909 the data was used to discover the Evershed effect that gases in the sunspots flowed radially outwards அப்படின்னு இருக்கு. ஓகே ரேடியலி அவுட்வர்ட்ஸ் இல்லை, ரேடியலி அப்படிங்கிறது போல்டாக இருக்கா. ஸோ கண்டிப்பாக அதில் தானே ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த சென்டென்ஸை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணோம். ஸ்பெக்ட்ரோஹீலியோகிராம்னா என்னன்னு தெரியலையா விட்டுருங்க. டக்குன்னு என்னன்னா அந்த டேர்ம்ஸ் நமக்கு தெரியாது தான். அது வந்து கோடை அப்சர்வேட்டரியில் 1902 வந்துட்டு அதை எடுத்திருக்காங்க. எவர்ஷெட் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா கேஸஸ் இந்த சன் ஸ்பாட் வந்து ஃப்ளோர் ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ரேடியலி அப்படின்னா சிமெட்ரிக்கலி அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக. ரேடியல் அப்படின்னா ஜென்ரலாக சிமெட்ரிக்கல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் தான் வரும். மீனிங் வந்து சிமெட்ரிக்கல். ஓகேங்களா? அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? Evershed discovers best observatories in the world, but its importance eventually declined as it was not upgraded or maintained. அதாவது எவர்ஷெட் எஃபெக்ட் அந்த அது ரிலேட்டடாக ஏதோ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்பலாம் ரீட் பண்ண வேண்டாம், மேலால் எவர்ஷெட் எஃபெக்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது இந்த சன் ஸ்பாட்டில் இருக்கிற கேஸ் எல்லாமே ரேடியலி வெளியில் போகுது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பேரா வந்தீங்கன்னா டேட்டா இஸ் யூனிக் நாட் ஓன்லி in that it spans 100 years. 3 sets of images that are taken using different filters. Okay. This the sun is a layered structure. Okay. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டேட்டா வந்து ரொம்ப யூனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா வந்து யூனிக்கு, சன் வந்து லேயர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 3 sets of images. ஸோ அந்த 3 set of images then layered.
இந்த 3 வேர்டையும் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் சம்திங். இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் தான், ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த இதில் 3 செட் ஆஃப் என்ன சொல்றது 3 செட் ஆஃப் இமேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த 3 செட் ஆஃப் இமேஜஸ் ஒயிட் லைட், ஹச் ஆல்ஃபா, கால்சியம் கேன் இருக்குல்ல, அதில் இப்போ அந்த ஒயிட் லைட் ஃபில்டரை பற்றி இவங்க சொல்கிறாங்க. அண்டர் ஒயிட் லைட் ஃபில்டரிங் சன்ஸ் ஃபோட்டோஸ்பியர் ஓகே, ஒயில் கால்சியம் கே ஓகே 2000 கிலோமீட்டர் த ஹச் ஆல்ஃபா ஓகே. அதான் இந்த 3 செட் ஆஃப் இமேஜஸை பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. செட் ஆஃப் இமேஜஸ் உடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சா போதும், நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. அதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்பெல்ஷன் அப்படிங்கிறது போல்டு பண்ணியிருக்காங்களா. ஸோ எக்ஸ்பெல்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அது ஹச் ஆல்ஃபா இமேஜஸ் ஷோ layers little above the calcium K images. Okay, features called filaments which are related to large expulsions of material from the sun's surface. Expulsion அப்படின்றாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாமா. features called filaments which are related to large expulsion of material from the sun's surface can be viewed in the sets அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது sun expulsion அப்படின்னு அது வெளியேறது, எக்ஸ்பல்ஷன்னால வெளியேறது சம்திங், அந்த வெளியேறது அந்த filaments எல்லாமே பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பட் அந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லைன்னா எக்ஸ்பல்ஷன் போல்டு பண்ணியிருக்கிறதுனால அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எவ்வளோ 4 பேராஸ் முடிச்சிருக்கோமா. 5th ஒன் வந்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் த டிஜிட்டைஸ்டு டேட்டா ஹஸ் அட்ராக்டட் இன்டர்நேஷனல். ஓகே, இப்போ இந்த டிஜிட்டைஸ்டு டேட்டானால என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன், உலகளாவே ஒரு அட்டென்ஷன் கிடச்சிருக்கு. இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் பற்றி சொல்கிறாங்க. அதுதான் 5th பேரால இருக்குது. ஸோ அந்த 5th பேரால சம்திங் எல்லாமே இன்டர்நேஷ்னல், சைனா, பீஜிங், அந்த வேறு வேறு கண்ட்ரீஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே அதை ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஓகே, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா வித்தின் இந்தியா, இந்தியாலையும் இதை யாரெல்லாம் இது ரிலேட்டடாக படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கிறது இருக்கு. இன்டர்நேஷனல் அட்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க, வித்தின் இந்தியாவும் லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தின் இந்தியா எப்போவே லாஸ்ட் லைனையும் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 6th பேரால பார்த்தீங்கன்னா a movie that the scientist made out of a sequence of okay something related to movie, இது ரிலேட்டடாக ஒரு மூவி பண்ணதை பற்றி சொல்லியிருக்கேன். அதுவும் ஃபுல்லாக ரீட் பண்ண வேண்டாம், மூவி அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் இம்மென்ஸ் அப்படிங்கிறத போல்டு பண்ணியிருக்காங்களா. இம்மென்ஸ் பாசிபிலிட்டி, சச் மூவிஸ் ஆஃபர் இம்மென்ஸ் பாசிபிலிட்டிஸ். இம்மென்ஸ் அப்படின்னா நிறைய, இம்மென்ஸ் ப்ளஷர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நிறைய சந்தோஷம், அளவில்லா சந்தோஷம், நிறைய, ஏன்னா ரொம்ப அதிகமாக அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இந்த மூவி அதாவது இது ரிலேட்டடாக மூவி எடுத்திருக்காங்க. அந்த மூவி வந்து சில மூவிலாம் இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ், சயின்ஸ் மூவிஸ்லாம் பார்த்தோன்னா இப்படிலாம் பண்ணலாம்ல அப்படின்ட்டு அது ஒரு பெரிய இது ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ணோம்ல, அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய இம்மென்ஸ் அப்படின்னா நிறைய, அளவில்லா, அந்த மாதிரி மீனிங். ஓகேங்களா. ஸோ சம்திங் அதை பற்றி நம்ம எதுவும் பெருசாக ரீட் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ ஜஸ்ட் லைக் சான் அப்படி சிஇஆர்என் இருக்குல்ல, ஸோ அந்த இதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. நான் சிஇஆர்என்ங்கிறதையும் நோட் பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் பேராங்க இந்த டேட்டா வாஸ் ஹிஸ்டாரிக்கலி ஆர்ச்சூட் இன் ஃபோட்டோகிராஃபிக் plates and film after the digitization the images are preserved in high resolution. ஓகே, அது என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரலாக இந்த டேட்டா இப்போ அந்த சன்னை வந்துட்டு அந்த டெலஸ்கோப் வச்சு பார்க்குறாங்களா, அந்த டேட்டா எல்லாமே ஆர்ச்சூடாக அந்த ப்ரிசர்வ் பண்ணுறது, காலங்காலமாக ப்ரிசர்வ் பண்ணுறது, அதை வந்து ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ்லையும் ஃபிலிம்லையும் தான் அதை ஆர்ச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஜிட்டலைசேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹை ரெசல்யூஷன் டிஜிட்டல் இமேஜ் ஃபார்மேட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது இந்த ஆர்ச்சீவ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. இப்போ அட் ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. ஓகேங்களா. ஃபைன். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு வேறு என்ன இதில் நம்ம ஏதாவது பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இது வந்துட்டு போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட் வாஸ் இனிஷியேட்டட் அபவுட் 6 years. ஓகே, இது வந்து யார் இனிஷியேட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட்? டிஜிட்டைசேஷன். இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே டிஜிட்டைசேஷன். அந்த சன்னை நம்ம டெலஸ்கோப்பாக சன்னில் வச்சு பார்க்குற அந்த இமேஜஸ் அது எல்லாமே டிஜிட்டைசேஷன் பண்ணுறதை பற்றி தான் பார்த்துருக்கோம். இதை யார் இனிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் 8th பேரால கொடுத்துருக்காங்க. இனிஷியேஷன் பை அந்த ஹாசன் அப்படின்னு ஏதோ இருக்குது, அதை கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா. 6 years ago எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் பேரால அட் த மொமெண்ட் த குரூப் ஹஸ் ரிலீஸ் த லோயஸ்ட் லெவல் ஆர் ரா டேட்டா அண்ட் பிளான்ஸ் ஆஃப் இவென்ச்சுவல் ரிலீஸ். ஓகே, அது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ லாஸ்ட் பேரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டைமில் லோயஸ்ட் லெவல் ரா டேட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னும் நல்லா ப்ராசஸ் பண்ணி ஹை லெவல் டேட்டா ஃபார்மேட்டில் அந்த பிக்சர்ஸை கொண்டு வரதுக்கான ப்ராசஸிங் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கடைசியாக நம்மக்கிட்ட இருக்கிறது லோ லெவல் டேட்டா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்துக்க சொல்கிறேன். புரியுதுங்களா. ரொம்ப ஃபுல்லாக ரீட் பண்ண நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் இதை ரீட் பண்ணேன்னா இது எல்லாமே மேக்ஸிமம் 1 minute முடிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 30 seconds முடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், 1 minute முடிக்கிறதுக்கு பார்க்கணும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போகலாமா. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங்
the Kodaikanal Solar Observatory அப்படின்னு இருக்கு. The data from observatory can be used to better understand sunspot activity which impacts climate அப்படின்னு இருக்கு. The data from observatory can be used to better understand. Okay, so இந்த data from observatory ரிலேட்டடாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரால தான் வெறும் பெருசாக observatory ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இங்கே தான் நான் சோலார் அப்சர்வேட்டரி எழுதியிருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேராக்கு போங்க. ஃபர்ஸ்ட் பேராக்கு போனீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேரா ரீட் பண்ணி பார்க்கலாமா? டேட்டா ஃப்ரம் அப்சர்வேட்டரி எங்கே இருக்குது? ஓகே, இங்கேருந்து இந்த ஒரு ஃபோர்த் லைனில் இருக்குது பாருங்கள். டேட்டா கேன் யூஸ் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் சன்ஸ்பாட் ஆக்டிவிட்டி விச் இம்பாக்ட்ஸ் கிளைமேட் அண்ட் அஃபெக்ட்ஸ் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். ரெண்டையுமே பண்ணுது. ஸோ அது ரெண்டு தான் நமக்கு ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இந்த எழுதி வச்சிருக்கிற ஒரு சின்ன கிஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி வச்சிருக்கிற ஷார்ட் நோட்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா? வேர் இஸ் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி லொக்கேட்டட். இதுவும் ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த அப்சர்வேட்டரி லைன்லேயே கொடுத்துட்டாங்க. பட் நம்ம தமிழ்நாடு பீப்புள்னால கொடைக்கானல் இதுனாலே தமிழ்நாடுன்னு தெரியும். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொடைக்கானல்ங்கிற நேம் வச்சிருக்கிறதுனால தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணிக்காதீங்க. ஒரு டவுட் இருக்குன்னா அந்த அப்சர்வேட்டரி பற்றி எந்த லைனில் எழுதியிருக்கீங்களோ அந்த பேராக்கு போய் பாருங்க. அந்த பேரால கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பை கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி ஹாஸ் பீன் டிஜிட்டைஸ்டு பை யாருன்னா இது கூட நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிருக்கேன்ல. ஸோ இது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு ஃபர்ஸ்ட் பேராக்கு போய் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் தேர்ட் ஒன் வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படிங்கிறதா இல்லை கரெக்ட். ஓகேங்களா? ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபோர்த் கொஸ்டின் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரிஸ் ஆஃப் சைனா, பீஜிங் அண்ட் பிக் சோலார் யூஎஸ். ஓகே, இந்த மாதிரி சைனா இன்டர்நேஷனல் இதெல்லாம் எந்த பேரால இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் வந்து ஃபிஃப்த் பேரால இருக்குன்னு மார்க் பண்ணியிருந்தோமா? இப்போ ஃபிஃப்த் பேரா போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னா ஒரு இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டடிங் த வே சன்ஸ் லியூமினாசிட்டி சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அது வந்து இங்கே எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஒன்க்கு ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட், விச் ஆர் த following institutions in India want to make studies in the same field as China, Beijing? Okay, அதான் நான் சொன்னேன்ல ஃபிஃப்த் பேராலே தான் அந்த இன்டர்நேஷனல் அட்டென்ஷனும் இருக்குது, வித் இன் இந்தியாவும் அதே பேரால தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணோடதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் த அபவ் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் போகலாம். சூஸ் த வேர்ட் which is most opposite to the word printed in bold in the passage. ரேடியலி. ரேடியலி நான் சொல்லும் போதே சொன்னல சிமெட்ரிக்கலி அப்படிங்கிறத நம்ம ரேடியல்னு சொல்லுவோன்னு. ஸோ ஆப்போசிட் மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஏசிமெட்ரிக்குங்கிற டைரக்ட் வேர்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஏசிமெட்ரிக் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரேடியலினா சிமெட்ரிக்கு, ஆப்போசிட் அப்படிங்கிறது ஏசிமெட்ரிக். ஓகே ஓகே. ஸோ இதில் எப்படி சொல்கிறது, ஒருத்தனை பைத்தியக்காரன் ஆக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த லவ் அவனை பைத்தியக்காரன் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதான் டிரேஞ்ச் அப்படிங்கிற மீனிங். ஸோ இதில் இப்போ ஓவர்ஹால் அப்படின்னா என்னதுன்னா ஓவர்ஹாலுக்கும் அதே மீனிங் தான், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது தான். இப்போ ஏதாவது ஒரு இது இருக்குன்னா சின்ன சின்ன ஒரு இதை சேஞ்ச் பண்ணி ரிப்பேர் பண்ணி அனுப்புறது அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓவர்ஹாலை. ஸோ அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஓரளவுக்கு சேம் மீனிங்கில் வருது. என்னென்னா ஓவர்ஹால் மட்டும்தான் வருது. ஸோ இதோடைய ஆன்சர் ஓவர்ஹால் தான். ஓகேங்களா? அதாவது இதில் இருக்கிற வேர்ட்ஸ், சில வேர்ட்ஸோட மீனிங்ஸ் நமக்கு தெரியலன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு அதுக்கு தான் சொல்கிறது. நம்ம அடிக்கடி இந்த ரெகுலராக ரீசெண்ட் நியூஸில் வர வேர்ட்ஸோட மீனிங்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் இதில் நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அந்த மீனிங்ஸை கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூஸ் த வேர்ட் which is most opposite to the word printed bold in the passage. எக்ஸ்பல்ஷன்ஸ். எக்ஸ்பல்ஷன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் வெளியில் தள்ளுறதுன்னு சொன்னேன். அதுக்கு ஆப்போசிட்னு சொல்லியிருக்காங்க. பேனிஷ்மெண்ட்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? பேனிஷ்மெண்ட்னா ஒருத்தனை பனிஷ்மெண்ட் பண்ணி இந்த நாட்டில் இருந்தே அவனை வெளியில் தள்ளுறது. ஸோ அதுவும் வெளியில் தள்ளுற மீனிங் தானே வருதான, ஆப்போசிட் மீனிங் வரல. ஆப்போசிட் கேட்டிருக்கிறாங்க. டிஸ்சார்ஜ் அப்படின்னாலும் வெளியில் போகிறது தான். டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்கன்னா ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் ரூம்லேருந்து வீட்டுக்கு வராங்க, வெளியில் வர்றது தான். டீபார்மெண்ட். டீபார்னா உங்களுக்கு தெரியும்ல, அவனை டீபார் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம எக்ஸாம்ஸில் அவன் வந்து டீபார் பண்ணிட்டாங்க, இந்த டிகிரி முடிக்கல டீபார் பண்ணிட்டாங்கன்னா பாதியிலே அவனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ அதுவும் வெளியில் அனுப்புகிற மீனிங் தான். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், இம்போர்ட்னா உங்களுக்கே தெரியும். எக்ஸ்போர்ட்னா என்னது? நம்ம இந்தியாவிலேருந்து வெளியில் அனுப்புறது. இம்போர்ட்னா வெளி கண்ட்ரிலேருந்து உள்ளே வாங்குறது. கரெக்டா? ஸோ இது உள்ளே இழுக்கிற மாதிரி ஒரு மீனிங் வர்றது இம்போர்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இம்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நைன்த் ஒன். சூஸ் த வேர்ட் which is most similar to the word printed is bold in the passage. இம்மென்ஸ். இதுவும் நான் உங்களுக்கு ரீட் பண்ணும்போதே சொன்னேன். இம்மென்ஸ் அப்படின்னா அளவில்லா சந்தோஷம், அளவில்லா அப்படிங்கிற மீனிங் தான்.
இம்மென்ஸ் ப்ளஷர் அப்படின்னா அளவில்லா சந்தோஷம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இம்மென்ஸ்னால் அளவில்லா, ரொம்ப நிறையன்னு அர்த்தம். அந்த மாதிரி டீனினாலே சின்னதான். டீனி வீணி அப்படிங்கிறது அடிக்கடி டீனி வீணினா ரொம்ப குட்டின்னு அர்த்தம். ஓகேங்களா? டீனினா சின்னது, ஃபைனைட் அப்படின்னாலும் ஒரு ஃபைனைட் அமௌண்ட் அப்படின்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் அப்படிங்கிற மீனிங் தான். இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னாலும் ஒரு பெரிய ஒரு அளவில் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் சின்ன மேட்டர் அப்படின்னு சொல்கிறது தான் இன்சிக்னிஃபிகண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது மீனிங் கேட்டிருக்காங்க. இல்லை ஹுமாங்கஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஹுமாங்கஸ் அப்படிங்கிறது அதோட மீனிங் என்னென்னா, அதுக்கு மீனிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ், நிறைய அப்படிங்கிற மீனிங். இது அதுக்கு தான் வருது. ஸோ இதில் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது டி தான். ஓகேங்களா? நீங்கள் இப்போ சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், டீனினா சின்னதுன்னு தெரியும், ஃபைனைட்னாலும் சின்னதுன்னு தெரியும், இன்சிக்னிஃபிகண்ட்னாலும் ஏன் சின்ன விஷயத்த போய் பெருசாக பேசிகிட்டு இருக்கு, அதுதான் இன்சிக்னிஃபிகண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் சின்னதுன்னு தெரியும். ஸோ பெருசுன்னு வர ஒரே ஒரு வேர்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் அவுட் ஆகிருக்கிறது இது மட்டும்தான். ஸோ நீங்கள் தைரியமாக இதுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா கூட மிச்சம் மூணையும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் சொன்னேன், எலிமினேஷன் ஆப்ஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? Next, 10th question. Choose the word which is most opposite to the word printed in bold in the passage. Orchard. Okay, ஒரு ஆர்ச்சிவ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொன்ன ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது, வருஷமாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கிரானிக்கல்ஸ், டெக்கான் கிரானிக்கல் அப்படின்னு நம்ம நியூஸ் பேப்பர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். கிரானிக்கல்னா என்னதுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த ஃபேக்ட் அப்படியே சொல்கிறது. ஸோ அது இதுக்கு ஆப்போசிட்டாக இல்லை. ஸ்க்ரால்ஸ் அப்படின்னாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எழுதி வைப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கு ஆப்போசிட் மீனிங்கில் வரல. எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னாலும் அதுதான் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட், இன்ஃபர்மேஷன் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஸோ அதுவும் இதுக்கு ஆப்போசிட் மீனிங்கில் வரல. நெக்ஸ்ட் இருக்கிறது நன் ஆஃப் த அபவ் தான். ஸோ நீங்கள் ஆப்ஷன் இதில் வேறு வழியே கிடையாது, நன் ஆஃப் த அபவ் தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஆன்சர் இஸ் நன் ஆஃப் த அபவ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் கண்டிப்பாக டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஒக்காபுலரிக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, டக்குன்னு உங்களுக்கு இதில் புரியல, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரியலன்னா அந்த சென்டென்ஸை போய் திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈஸியான வேர்ட்ஸ் தான். பட் ஆப்ஷன்ஸ் நிறைய தெரியல நமக்கு, இதில் வேர்ட்ஸ் மீனிங்ஸ் தெரியல. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் ரெகுலராக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது அதெல்லாம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அடிக்கடி ரீட் பண்ணுறதா நிறைய இங்கிலீஷ் என்ன சொல்கிறது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நிறைய குவிஸ் எடுங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் மிச்சம் 5 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். சில வேர்ட்ஸோட மீனிங் சுத்தமாக தெரியலனா அதுக்கும் அந்த சென்டென்சஸை திரும்ப திரும்ப ரீட் பண்ணிங்கன்னா மீனிங் புரிஞ்சிடும். பட் ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக வராதுன்னு அந்த மாதிரி தான் நீங்கள் மோஸ்ட்லி மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த செக்ஷன் இந்த ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் நம்ம இங்கிலீஷ் செக்ஷன் நம்ம இதோட முடிக்கிறோம், ப்ரிலிம்ஸ்க்கானது. ஓகேங்களா? நான் வந்துட்டு உங்களுக்கு எது மிஸ் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, எரர் ஸ்பாட்டிங்கில் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வச்சு வரும்ல, அதுதான் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக டீச் பண்ணல. அது வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் டீச் பண்ணிடுறேன். அது ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் ஆப்வியஸாக நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே ஆல்மோஸ்ட் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். எரர் ஸ்பாட்டிங்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சு வரும். ஸோ அதெல்லாம் ஈஸியாக இருக்குங்கிறனால தான் நான் தனி வீடியோவாக போடலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு இங்கிலீஷ் முடியுது. நம்ம நாளைக்கு சண்டே என்ன பார்க்க போகிறோம்னா அப்ளிகேஷன் சம்ஸ், அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் அப்ளிகேஷன் சம்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நாளைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோட பேசிக்ஸ் நான் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன். அதில் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே டீச் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து அதை பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன். நம்ம நாளைக்கு அதில் மீட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.